தூத்துக்குடி மீனவர்களுக்கு 3,50,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதன் அதிர்ச்சி அடங்குவதற்குள் பாம்பன் மீனவர்கள் 35 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் தலா 1,50,00,000 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி தருவைக்குளத்தைச் சேர்ந்த 22 மீனவர்களை கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதில் ஒரு படகில் சென்ற 10 மீனவர்களில் 7 பேரை இலங்கையின் புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது மீனவர்களுக்கு 3,50,00,000 ரூபாய் அபராதமும் 6 மாதம் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மீனவர்கள் நீதிமன்றத்தின் நுழைவு வாயில் பகுதியில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசும் மாநில அரசும் இணைஞ்சு எங்களுடைய மீனவர்களை எங்களுக்கு மீட்டு தரணும். இந்த தொழில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு எங்களை செய்ய சொன்ன தொழில். அதனால் எங்களுக்கு இந்த 2 விசைப்படகுகளையும் இந்த 22 மீனவர்களையும் எந்தவித அபராத தொகையும் இன்றி எங்களுக்கு மீட்டு தரணும். மீட்டு தராத பட்சத்தில் இன்றைக்கி நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் அடுத்து காலவரையின்றி உண்ணாவிரதமோ இல்லை ஆர்ப்பாட்டமோ அடுத்தடுத்த போராட்டங்களை நாங்கள் அரசுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கொண்டு எங்களை விட்டுருக்காங்க. தருவைக்குளம் மீனவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட அதிர்ச்சி அடங்குவதற்குள் பாம்பன் மீனவர்களுக்கும் இலங்கை நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த மாதம் 8ஆம் தேதி 4 நாட்டு படகுகளில் 35 மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். புத்தளம் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து இலங்கை சிறையில் அடைத்தனர். சிறைக்காவல் முடிந்து புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 35 பேருக்கும் தலா 1,50,00,000 கோடி ரூபாய் நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. அபராதத்தை கட்டத் தவறினால் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கை தமிழ்நாடு மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசு இதில் நேரடியாக கவனம் செலுத்தி மீனவர்களை மீட்கவும் அபராதத்தை ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவ சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.